தென்றல் நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கலங்க. மாதவி, அது என்ன மன்னிச்சிருங்க மாமா. நம்ம கிளம்பலாம். வரேங்க. வரேம்மா. பேசினது எல்லாம் சரின்னு என் மூளைக்கு புரியுது. ஆனா மனசுக்கு தான் புரிய மாட்டேங்குது. எனக்குள்ளயும் எல்லா தாய்க்கும் இருக்கிற ஆசை இருக்குல்ல. என் பையனுக்கு உங்க பொண்ணு தென்றலை தவிர வேற எந்த பொண்ணும் கிடைக்க மாட்டாங்க. அதனால தென்றலை எங்களுக்கு கொடுத்துடுங்களேன். உங்க பொண்ணு நான் என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்குவேன். என் மருமகளை என்கிட்ட கொடுத்துருங்களேன் பிளீஸ். கொடுப்பீங்களா? தென்றலை எனக்கு மருமகளா கொடுப்பீங்களா? நம்ம மருமக நமக்கு கிடைச்சிட்டாங்க. ஐயோ, நான் எதுக்கு வந்தேன்? அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். இத புடிங்க.
அம்மா, போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சுது. தென்றல் வீட்ல நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாருமே சம்மதிச்சிட்டாங்கம்மா. கண்ணா, ஏய் ஆண்டாள், கண்ணே உங்ககிட்ட பாதிய மறைச்சு மீதிய மட்டும்தான் சொல்லிட்டு போறான். நாங்கெல்லாம் அங்கே போனதும் இந்த கல்யாணமே நடக்காத மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல நம்ம மாதவியும் அவங்க சொன்னதையெல்லாம் ஏத்துக்கிட்டு சரின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். எனக்கும் கண்ணனுக்கும் அங்க என்ன பண்றதுனே புரியல. அப்புறம் திடீர்னு மாதவி என்ன நினைச்சாலும் என்னமோ திரும்ப தென்றல் அம்மா கிட்ட போய் உங்க பொண்ண எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வைங்கன்னு சொல்லி படார்னு கால்ல விழுந்து கெஞ்சி இருப்பாளே. ஆமாண்டால், அது எப்படி நேர்ல பார்த்தது மாதிரியே சொல்ற? மாதவி கால்ல விழுந்து அழுதத பார்த்ததுக்கு அப்புறம்தான் தென்றல் மனசு மாறி இந்த கல்யாணத்துக்கே சம்மதம் சொன்னான். அப்பதான் நானும் கண்ணனும் கொஞ்சம் நிம்மதியா ஆனோம். மாதவி வந்ததுனாலதான் எல்லாமே சுமூகமா முடிஞ்சுது. அங்க இதுதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இன்னைக்கு நாங்க வந்திருந்தா அவங்க பேசுறத கேட்டு எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழா மாறி இருக்கும். ஆனா மாதவி என்ன மாதிரி இல்ல. எப்படியாவது அவங்க கை கால விழுந்தாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடுவாங்க. அதனாலதான் நான் வராம மாதவிய அனுப்பி வச்சேன். நீ ஜெகஜால பிள்ளாடிதான். போன ஜென்மத்துல நீ நிச்சயமா நிறைய தான் பிறந்திருப்ப. அர்ச்சனை பண்ணுமா? ஒரு நிமிஷம் இருங்க, அம்பாளுக்கு மாலை சாத்திட்டு வந்துடுறேன். பரவாயில்ல ஐயரே, நமக்கு அவருக்கு எப்பவும் ஸ்ட்ரெயிட் டீலிங் தான். ரெப்ரசன்டேட்டிவ்லாம் தேவையில்ல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. உனக்கு ஏன் என்னை பார்த்தா இறக்க வர மாட்டேங்குது? நம்ம 2 பேருக்கு எத்தனை வருஷம் பழக்க வழக்கம்? எனக்கு அரும்பு மீச வந்த நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் மாசத்துல 2 நாள் உன்னை வந்து மீட் பண்றேன். என் வயசு பசங்களாம் ஏதாவது ஒரு பொண்ணு கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. எனக்குன்னு ஒரு பொண்ணு கூட இது வரைக்கும் பிறக்காம இருக்கா? அப்படி நான் என்னதான் பாவம் பண்ண? எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு என்ன வயசு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா, அழகு இல்லையா, கலர் இல்லையா? லாஸ்டா சொன்ன அழகும் கலரும் கொஞ்சம் கம்மி தான். ஆனா நாங்களும் ஹேண்ட்ஸமா தானே இருக்கோம். ப்ளீஸ் கணேசா, ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கும் கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணு. இவதாண்டா உனக்கு மனைவியா வரப்போறா புர்ரா அப்படின்னு மணி அடிச்ச மாதிரி எனக்கு கொஞ்சம் சொல்லு. கணேசா, இப்ப யாரு மணி அடிச்சது? நீ எனக்காக அனுப்பி வச்ச தேவதையா? யாருன்னு தெரியல. ப்ளீஸ் கணேசா, என் லைஃப் வறண்ட பாலைவனமா இருக்கு. அதுல சூறாவளியை தான் வைக்கணும்னு அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் லைட்டா கொஞ்சம் தென்றலையாவது தூவி விட. உனக்கு சாமந்தியும் அருகும் புல்லும் தான் கொடுக்கணும்.
இது லவ் விஷயம் இல்லையா, அதான் ரோஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரோஜா பூவை அர்ச்சனை தட்டில் வச்சுட்டு போறேன். என் வேண்டுதலை நிறைவேத்து கணேசா. உள்ள இருக்க பிள்ளையார்கிட்ட எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுப்பா. கடவுளே, நான் உன் முன்னாடி ஏன் வந்திருக்கேன்னு நல்லா தெரியும். எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளிக்க நீதான் உதவியிருக்க. இப்ப அந்த மாதவி அம்மா கண் கலங்கி அம்மா கால்ல விழுந்தப்போ என் நெஞ்சை பதறிடுச்சு. அவங்களுக்கு சம்மதம்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சேன். நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு உனக்கு தான் தெரியும். குழப்பத்தோட தான் உன் முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். என் பாரத்தெல்லாம் உன்கிட்ட இறக்கி வச்சிட்டேன். நீதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும். இவர் எதுக்கு இப்ப போன் பண்றாரு? சொல்லுண்ணே. வீரா, எங்கப்பா இருக்க? சொல்லுண்ணே, என்ன விஷயம்? திடீர்னு போன் பண்ணிருக்க? அது நம்ம தென்றலுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்லயா இல்ல மகால்லையா? இல்ல ஏதாவது கோயில்ல வச்சிருக்கீங்களா? இல்லப்பா, மாப்பிள்ளை வீட்டுல வச்சுக்கலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதுவும் சரிதான். அவங்க வீடு பெரிய பேலஸ் மாதிரி தானே இருக்கும். நேர்ல வந்து சொல்லணும்னு நினைச்சேன் தம்பி, முடியல, கொஞ்சம் வேலை. நீ தப்பா எடுத்துக்காத. பரவாயில்லண்ணே, நான் என்ன அடுத்தவனா? உன் தம்பி தானே, நமக்குள்ள எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? எப்படியோ நம்ம தென்றலுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தா சரிதான். வீரா, குடும்பத்தோட வந்து ஃபங்க்ஷன் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும், சரியா? அதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாண்ணே? நாளைக்கு முதல்ல நாங்க தான் வந்து நிப்போம் பாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிப்பா, நீ மஞ்சுளா கிட்ட போனை கொடு, அவளே ஒரு வார்த்தை கூப்பிட்டுறேன். அண்ணே, அதான் என்கிட்ட சொல்லிட்டீல்ல, அப்புறம் எதுக்கு அவள்கிட்ட எல்லாம் தனியா சொல்லணுமா? நான் சொல்லிக்கிறேனே. அப்படியா? சரிப்பா, மறக்காம வந்துருங்க. சரிண்ணே, கண்டிப்பா வந்துடுறேண்ணே. வச்சிடுறேன். பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு நேர்ல வந்து சொல்லாம போன்ல சொல்றியா? இரு, பொண்ணு அங்க வந்து வச்சுக்கிறேன். என்ன பண்ண சொல்ற லக்ஷ்மி? சித்தியை கூப்பிடலான்னா அவங்க ஊர்ல இருக்காங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து அவங்களால வரவும் முடியாது. இவன் தான் பக்கத்தில் இருக்கான், இவனையும் கூப்பிடலன்னா நல்லா இருக்காதுல்ல, அதான். நான் ஒன்றும் கூப்பிட வேணான்னு சொல்லவே இல்லையே. உங்கள் தம்பி தான் ஒரு சரியான கோக்குமாக்கான ஆள். நாளைக்கு ஃபங்க்ஷனில் வந்து ஏதாவது ஆடகுடமாக நடந்துக்கிட்டாருன்னா அது எல்லாருக்கும் தர்ம சங்கடமாக போயிடுமேன்னு யோசித்தேன். இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துக்க மாட்டான் லக்ஷ்மி. அவன் நடந்துக்காமல் இருந்தால் நல்லது தான். ஆமாம், இந்த விஷயத்த நேரில் வந்து சொல்லாமல் ஃபோன்லேயே சொல்கிறியன்னு ஏதாச்சும் வம்புக்கு இழுத்துருப்பாரு உங்கள் தம்பி? இல்லை லக்ஷ்மி, அவன் அப்படியெல்லாம் கோச்சிக்கவே இல்லை. ஃபோனில் சொன்னது ரொம்ப சந்தோஷம்னு சொன்னான். பரவாயில்லையே, கொஞ்சம் புத்தி திருந்திருக்கார் போல. இதே புத்தியோட நாளைக்கு நிச்சயதார்த்தத்துலேயும் இருந்தாருன்னா நல்லா இருக்கும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது.
பேருக்கும் இந்த Dress மேட்சிங்கா இருக்கும்ல? மேட்சிங்கா தான் இருக்கு. ஆமா, எதுக்கு இப்ப இதை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க? என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நாளைக்கு நம்ம பையனுக்கும் தென்றலுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுல்ல? அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் நானும் மேட்சிங்கா தெரிய வேண்டாமா? நாளைக்கு காலையில தானே. இப்போ எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? பின்ன காலையில எப்படிங்க இதெல்லாம் பொறுமையா செலக்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா என்ன? நல்லா பார்த்து சொல்லுங்க. இது ரெண்டுமே நம்ம 2 பேருக்கும் மேட்சிங்கா இருக்குமா? மாதவி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன? இல்ல, நம்ம வீட்ல இது வரைக்கும் எவ்வளவோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஆனா எப்பவும் நீ இவ்வளவு சந்தோஷமா இருந்து பார்த்ததே இல்ல. இப்ப என்ன புதுசா காலையில நடக்க போற நிச்சயத்துக்கு இப்பவே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ப்ரிப்பேரா இருக்க? என்ன விஷயம்? இத பாருங்க, இது வரைக்கும் நம்ம வீட்ல நடந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வேற. ஆனா நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன் வேறங்க. இந்த ஃபங்க்ஷன் நம்ம பையனை விட நம்மளுக்கு தாங்க இது உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷல். ஏன் மாதிரி அப்படி சொல்ற? நாளைக்கு நிச்சயதார்த்தம் நம்ம ஆகாஷுக்கு தான். அதுல நமக்கு என்ன ஸ்பெஷல்? வழக்கமா ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்க போறோம், அவ்வளவுதானே. சரியான தத்திங்க நீங்க. ஏய், என்னங்க நீங்க? இது கூடவா உங்களுக்கு புரியல? என்ன? நாளைக்கு நிச்சயதார்த்தம் நம்ம பையனுக்கு தான். ஆனா அந்த நிச்சயதார்த்தத்துல கிடைக்க போற அத்தனை மரியாதையும் நமக்கு தானுங்க. ஏன்னா நாம தான் அவனை பெத்த அம்மா அப்பா.